ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ அண்ட் ஒரு ரெசிபின்னு சொல்ல முடியாது, சும்மா நான் ஷேர் பண்ணுறது எப்படி செய்கிறதுன்னு மட்டும் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக அப்படி ஷேர் பண்ணல, சும்மா சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பற்றி சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு விருந்துக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, அதுக்கான அவுட்ஃபிட் தான் அது. ஃபஸ்ட் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் விருந்து, அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டே வந்து இது பேருந்து ரெசிபி சொன்னல, கத்திரிக்காய் நம்ம ஃபார்ம்லேயே வளர்ந்தது, அது அப்போ அந்த வீடியோ வரும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போயிட்டு அங்கே போய் எடுக்க முடியல வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நிறைய, ஏன்னா நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க, எல்லோரையும் பார்க்கணும், பேசணும், அதெல்லாம் இருக்கும்ல, அதனால் எடுக்கலை. சும்மா அவுட்ஃபிட் மட்டும் கட்டுறேன். அப்புறம் கிளம்பி போயாச்சு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்திலே நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம செடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஹார்வெஸ்ட் பண்ணுற கத்திரிக்காய் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு சிலதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளி தான் போயிட்டு இப்போ தான் எடுக்க முடியுது. இதில் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வெண்டைக்காவும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம் நிறைய. அப்புறம் பாவக்காய் கூட வந்துச்சு, அது கூட லாஸ்ட்டாக பழுத்து விதை எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது வளருமா இல்லையான்னு தெரில, வளரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுவும் பார்ப்பீங்க, பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதை ஹார்வெஸ்ட் பண்ணி இதில் தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம், ஃப்ரம் ஃபார்ம் டு ஹோம். அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பறித்தா கூட பறிச்சிடுற மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையிலே பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் முள் மட்டும் குத்துது, அது மட்டும் பார்த்துக்கணும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சொன்னால் ஆல்ரெடி பாவக்காய் வந்து பழுத்துருச்சு. இது விதை எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டைம் விளைச்சி பார்ப்போம், வருதா இல்லையான்னு தெரியல, வரும் நம்புவோம். அது மறந்துட்டேன் ஆக்சுவலி அதை பறிக்கிறதுக்கு, அதனால சரி பழுத்துருச்சு, இதை விதைக்காய்ச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பாகக்காய் கூட நல்லா வருது, அதில் பூ கூட வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த எல்லோ கலரில் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது, அது வந்து பாகக்காய் பூ தான். அப்புறம் அது தெரியுது பாருங்கள், கொஞ்சம் அது வெண்டைக்காவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கத்திரிக்காய் எல்லாமே வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு, பப்பாயா எல்லாமே ஓரளவுக்கு ஹைட் வளர்ந்துருச்சு. கீரை தான் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, அதோடய சீட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி நெக்ஸ்ட் டைமுக்கு வைக்கணும். நான் சொன்னல கத்திரிக்காய் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி, இது ஒன்றும் இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணேன் இன்னொரு டைம் கூட, உங்களுக்கு வேணால் ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும், இல்லை 2-3 டைம் உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம், அது போட்டு கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி அரைச்சி வச்சுருப்போம், அது போட்டு சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், புளி, மஞ்சள் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணால் அதுக்கப்புறம் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கும். ஒரு சிலவங்க இதுக்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணலாம், அது வேணால் இன்னொரு டைம் நான் ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ வந்து நான் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணேன், எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு அப்படியே உள்ளே அப்படியே போட்டு ஸ்டஃப் பண்ணிடணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எண்ணெய் போட்டு கொஞ்சமாக இது பேர் என்ன கத்திரிக்காவை வதக்கணும் கொஞ்சமாக, ரொம்ப பாயில் ஆகிற அளவுக்கு இல்லை, சும்மா லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் போட்டு கடுகு அதெல்லாம் சொன்னால அது போட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிடணும். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், வெங்காயம் பேஸ்ட் கொஞ்சம், தக்காளி பேஸ்ட் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி சாம்பார் ரெடி ஆகிடும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, அவ்வளோதான். இதோட உங்களுக்கு வீடியோ போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது என்ன அப்படியே வேக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்டிச்சிங் பற்றி ஏதாச்சும் பேசினா அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை பார்க்கணும் போல தான் இருக்குது, எனக்கும் ஓரளவுக்கு
பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருந்த நூல் வந்து எடுத்துடணும். நம்ம இப்போ என்ன கலரில் ட்ரெஸ் எடுக்கிறோமோ அந்த நூல் வந்து போடணும். பாபின்லேயும் சரி மேலேயும் சரி. இப்போ வந்து நான் ஒயிட் கலர் எடுக்கிறதுனால ஆல்ரெடி ப்ரௌன் கலர் போட்டு வச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாபினில் வந்து நம்ம என்ன கலர் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோமோ அது பாபினில் த்ரெட் இல்லைன்னா நம்ம புதுசாக அந்த த்ரெட் வந்து சுற்றி எடுத்து வைக்கணும். இப்போ ஒயிட் கலர்ன்றதுனால ஒயிட் கலர் த்ரெட் என்கிட்ட ஆல்ரெடி இல்லை. அதனால் நான் இப்போ வந்து மறுபடியும் அது எப்படி சுற்றுறதுன்னு கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பாபின் எடுக்கிறது எதுக்காக காட்டியிருக்கேன்னா உங்களுக்கும் தெரியணும். யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தெரியணுன்றதுக்காக. இல்லை எனக்கு இது கிளியராக புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னாலும் நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு மேட்ச் பண்ணுற த்ரெட்டு எடுத்துக்கணும். ஒயிட் கலர்ன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் வேறு ஏதாவது கலர் இருந்தால் அதோடய ஷேட் கரெக்டாக மேட்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பாபினில் வந்து த்ரெட் எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து அதுக்குன்னே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா எப்படி சுற்றுறதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுவும் உங்கள் மிஷினில் இருக்குன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பொறுமையாக டீட்டெயில்டாக அப்படி அது பேர் என்னது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு இது ஆங்கிள் கரெக்டாக வைக்க முடியல, எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைமு ஒரு கையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அது வந்து ஒழுங்காக சுத்தாமல் தப்பாக சுற்றிட்டுருச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். பொறுமையாக அந்த பாபின் ஆனால் இது சுற்றுறது கஷ்டம் தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும். எனக்கே ஃபஸ்ட் டைமெல்லாம் சுத்தமாக வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். இப்போ தான் நான் கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஸ்டிச்சிங்கெல்லாம் பேசிக்காக கற்றுட்ருக்கேன். பாருங்கள் எப்படி தான் சுற்றுறோம் அப்படி தான் சுற்றும். அது சுற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் சுற்றினா கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் டைட்டாக அது கரெக்டாக வர்றதில்லை, ஏன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து இது வந்து மிஷின்லேயே கொடுத்துருக்காங்க. பாபினில் த்ரெட்டு நம்ம சுற்றுறதுக்காகவே இந்த எக்ஸ்டென்ஷன். அது எப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஜூமில் இன்னொரு டைம் காட்டுறேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒன்று இருக்கும், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே ஹோல்ட் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு மட்டும் கரெக்டாக விட்டால் போதும். கரெக்டாக அதை சுற்றினா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ணியிருப்பேன். அது நான் ஒழுங்காகவே பண்ணல, சைடில் சுற்றிடும், அவ்வளோதான், வேஸ்ட். இது அது மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளீனாக நான் மறுபடியும் சுற்றணும். பாருங்கள், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அப்படி சுற்றக்கூடாது. இப்போவும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னா தட்ஸ் நார்மல். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு, ஜூமில் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லி. த்ரெட் வந்து நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி அந்த பாபினுக்கு நேராக வைக்கணும், இல்லைன்னா சைடில் அந்த மாதிரி தான் சுற்றிடும். பொறுமையாக சுற்றுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். அது பாட்டுன்னு மேலே அங்கே வச்சிங்கன்னா அது பாட்டு சுற்றிட்டே வரும். இங்கே பாட்டுன்னு இது போயிட்டே இருக்கும். நான் த்ரெட்டு காலி ஆகிற வரை சுற்றிருக்கேன். பட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நான் அதை த்ரெட்டே கொஞ்சம் தானே இருக்குது, ஃபுல்லாக சுற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சுற்றிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரே பாபின் தான் இருக்குன்னா கொஞ்சமாக சுற்றி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வேறு கலர் ட்ரெஸ் எடுத்தால் வேறு கலர் சுற்றுற மாதிரி இருக்கும்ல. உங்கள்கிட்ட நிறைய பாபின் இருக்குன்னா நீங்களும் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி சுற்றிட்டு அவள் தான் எனக்கு த்ரெட் முடிஞ்சிருது. அது கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுத்து வச்சே மட்டும் என்ன பண்ண போகிறோம், அதை இன்னொரு த்ரெட் இருக்கே மேலே போடுறதுக்கு ஒயிட் கலரில் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டேன். அவ்வளோதான், அது சிக்கிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை எனக்கு. அதனால் அப்படியே பிரித்தேன், அது அப்படியே வந்துருச்சு. நான் சிசர் எடுத்து கட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே வந்துருச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எப்படி பாபின்லேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுவும் இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது அவ்வளோ ஒன்றும் எப்படி சொல்கிறது, டீட்டெயிலாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினச்சேன். பட் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக எடுக்கிறது அவசியம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அது சும்மா அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா நின்றுடும். அதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம எப்படி அந்த பாபின் எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ த்ரெட் இதுக்குள்ளே வச்சுட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒவ்வொன்றா அதை ஹோல்ஸில் உட்கார கரெக்டாக விடணும். அப்போ தான் இல்லைனா த்ரெட் வந்து அடிக்கடி அறுந்துடும். இப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணும்போது இது ஒரு 4 to 5 times அறுந்துருக்கும். பட் நான் எந்த தப்பும் பண்ணல. பட் அப்போ கூட அப்படி தான், அது டென்ஷன் ஆகும். பட் வேறு வழி இல்லை நமக்கு. எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் தானே அது. இது அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டாக இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குல்ல, நான் பொறுமையாக பாருங்கள், நான் பொறுமையாக தான் காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக சொல்கிறேன்.
இது ஃபுல்லாக டெய்லரிங் அந்த டுட்டோரியல் வீடியோ இல்லை அப்படிங்கிறதுனால சும்மா மேலோட்டமாக காட்டியிருக்கேன். பட் டுட்டோரியலே வேணும் உங்களுக்கு, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஃபுல்லாக ஃப்ரம் பேசிக் குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஐ வில் ஷேர் தட் வித் யூ. எனக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்குமே நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் இதை கேட்டால் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா அப்படி கூட நினைக்காதீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கூட ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்தால். இல்லைன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். பட் அதில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணல, யாருமே மென்ஷன் பண்ணல, எனக்கு இது எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து அந்த த்ரெட்டு நம்ம உள்ளே விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக நம்ம இந்த த்ரெட்டு அதெல்லாம் விற்பாங்கள்ல ஏதாச்சும் ஒரு குட்டி கடையில், அதில் கூட நீங்கள் போய் கேட்டால் கிடைக்கும். இது ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அது உடஞ்சிடுச்சு, அதனால் புதுசு வாங்கணும். அது வீட்டிலே ரெடி பண்ண ட்ரை பண்ணோம், அது அதனால் ஒர்க் ஆகலை. அது கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது இல்லாமல் கூட த்ரெட் இன்சர்ட் பண்ணலாம், பட் இது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இது இருந்தே ஆகணும், இது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படியெல்லாம் இல்லை, இது இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நம்ம வேலை ஈஸி ஆகிறதுக்காக தான், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போது இது பண்ணிட்டதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம சுற்றி பார்க்கணும். த்ரெட் வந்து கீழே இருக்கிற லூப் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நம்ம வீட்டில் உடஞ்சிருச்சு, நம்மளே ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை, என்னே தெரில. அது வந்து புதுசு. இப்போ இதை உடச்சதும் நான் தான், ஸ்டார்டிங் கற்றுக்கும் போது நான் தான் உடச்சிட்டேன் தெரியாமல். இட் ஆல் ஹேப்பன்ஸ். நான் அந்த நீடில் கூட உடச்சிருக்கேன். உங்களதும் ஸ்டார்டிங்கில் உடையுது அப்படின்னா தட்ஸ் நார்மல். ஐயோ யாருமே உடைக்கலையா, நம்ம மட்டும்தானா, நமக்கு மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் உடச்சிருக்கேன், எல்லாருமே உடச்சிருக்காங்க. நான் நிறைய பேர் கேட்டு பார்த்துருக்கேன், எல்லாருமே உடைப்பாங்களாம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்குமா, அதுக்கப்புறம் போக போக பழகிறோமா. இப்போ பாருங்கள், லூப் அது வரலையா, அது வர வரைக்கும் நம்ம பண்ணணும். மேலே வந்து 2 த்ரெட் இருக்கணும் நமக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது. அந்த லூப் கரெக்டாக வந்தால் தான். இப்போ பாருங்கள், பொறுமையாக நான் ஜூமில் தான் காட்டியிருக்கேன். இப்போ கீழே ஒரு த்ரெட், மேலே ஒரு த்ரெட் தெரியுதா, அது டபுள் த்ரெட் தான். டபுள் த்ரெட்டு வெளியே எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே, ஸ்டிச்சஸ் கரெக்டாக தான் வரும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த லூப் கரெக்டாக, அந்த லூப் இருந்தால் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். 2 த்ரெட்டுமே நம்மளுக்கு மேலே இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஸ்டிச்சஸ் வராது. அது வந்துடுறதுக்கப்புறம் நீங்கள் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறது கிளாத் வச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், 2 த்ரெட்டு தெரியுது பாருங்கள், அது இருக்கணும், அப்போ தான் ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறது காட்டுறேன், சும்மா அதே காட்டிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஜுடியோலேருந்து வாங்கின பேண்ட் தான் இது, 299. நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இல்லைனாலையும் ஷார்ட்ஸில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ மறந்துச்சு ப்ரைஸ் என்னன்னு சொல்லி, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. அதை ஸ்டிச் பண்ணாமல் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வச்சு அந்த 2 த்ரெட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை லாக் பண்ணணும். மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இப்போ நான் புல் பண்ணுவேன், அது வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக கீழே வந்து உட்காரும். அது வந்து கை நீடல் குத்தாமல் எதுவும் ஆகாமல் கொஞ்சம் தூரத்தில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அடிப்படை தான் செய்யும், அதுக்கு வேறு வழி இல்லை. அங்கே மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அது கீழே புல் பண்ணால் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் கரெக்டாக. அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக வராது, நிறைய ப்ராப்ளம் வரும் ஸ்டார்டிங்கில். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் எனக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லைனா யார்கிட்டயாச்சும் கேட்டு சொல்ல முடிஞ்சால் கூட நான் சொல்கிறேன். கேட்டு ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க யாராச்சும், எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இது இப்படி சால்வ் பண்ணலாம், அதை அப்படி சால்வ் பண்ணலான்னு ஏதாவது சஜஷன்ஸ் தந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சால் நானே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க. இது சொன்னால புல் பண்ணுறது நானே காட்டுறேன்னு சொல்லி அது கீழே புல் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்து வைக்கும் போதும், அப்போ தான் அது ஸ்டிச் கரெக்டாக வரும். இல்லைனா ஸ்டிச் லாக் ஆகாமல் ஸ்டிச்சே வராது. அதை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணினே வரணும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். அவ்வளோதான், பொறுமையாக ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் கிளாத்தில் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் வீடியோஸ் ஒரே ஒரு முறை தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அது அப்லோட் பண்ணனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் ப்ராப்பராக நான் ஸ்டிச்சிங்குன்னு சொல்லி பண்ணி அப்லோட் பண்ணுறது. அந்த மாதிரி ரொம்ப மொத்தமாக இருக்குல்ல ட்ரெஸ், அது வந்து எங்கள் மிஷினில் தைக்காது, அதனால் கையிலே ஓட்டிப்பேன் நான். நம்ம போட்ட ஸ்டிச் எப்படி தெரியுது பாருங்கள், கொஞ்சம் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அதுதான் ப்ராப்பர் ஸ்டிச்சு. கொஞ்சம் ஜிக்ஸாக்டாக இருந்தால் அது ப்ராப்பர் ஸ்டிச் இல்லை. நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும், அதுவும் பார்க்கணும்.
பாக்கெட்ஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன், எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு. பட் நம்ம வெளியே யாருக்காச்சும் பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம பண்ண மாட்டோம். நம்ம போய் வெளியே கேட்டாலும் பண்ணி தர மாட்டாங்கம்மா. கையினா கால்னா அவ்வளோதாம்மா, டாப்னா கை கால் மட்டும்தாம்மா, பேண்ட்னா கால் மட்டும்தாம்மா பிடிச்சி தர முடியும், பாக்கெட்டெல்லாம் இல்லைம்மா அப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டாப் கொடுத்தாலுமே கை இடுப்பு மட்டும்தான் பிடிப்போம், ஷோல்டரெலாம் பிடிக்கிறது இல்லைம்மா அப்படி சொல்லிடுவாங்க. தைக்க சொன்னாலே அப்படி தான் அவங்க. நமக்குன்னும் போது நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த பாக்கெட் நான் வந்து ஒரு கையில் இருந்துட்டு ஒரு கையில் ஸ்டிச் பண்ணுறது வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தைக்கலான்னு நினச்சேன். அது வந்து கோணையாக போயிடுச்சு, கரெக்டாக வரல. அதனால் வச்சுட்டு இப்போ ப்ராப்பராக எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். 2 கையுமே யூஸ் பண்ணால் தான் எனக்கு தைக்கிறதுக்கு தெரியுது. எல்லாருக்குமே அப்படி தானாலும் எனக்கு தெரில. நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். எனக்குமே பெருசாக அதை பற்றி ஐடியா இல்லை. கிட்டத்தில் காட்டியிருக்கேன் என்னோடய ஸ்டிச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நார்மலாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலாக தைக்க கற்றுக்கலாம். நான் கற்றுக்கிட்டா அதையும் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பை, see you soon.